Welcome to RR class. நாம types of chemical reactions பார்க்க போறோம். First representation of chemical reaction பார்ப்போம். First வந்து ஒரு chemical reaction எப்படி represent பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம types பார்ப்போம். First word equation write பண்ணுவோம். Example methane plus oxygen gives carbon dioxide plus water. இந்த reaction எடுத்துக்குவோம். இப்போ methane அப்படினா நமக்கு தெரியும் CH4. CH4 அப்படினா கார்பனும் ஹைட்ரஜனும் present ஆயிருக்கும். கார்பன் ஹைட்ரஜன் containing compounds நம்ம ஹைட்ரோகார்பன் சொல்லுவோம். ஓகே, இப்போ மீத்தேன் வந்து ஆக்சிஜனோட burnt ஆகிட்டு கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் கிடைக்குது. இந்த ரியாக்ஷனை நம்ம கெமிக்கல் ஃபார்முலா யூஸ் பண்ணி ரைட் பண்ணுறோம். மீத்தேனோட கெமிக்கல் ஃபார்முலா CH4, ஆக்சிஜன் O2 டயடமிக் மாலிகுல், அதனால O2 தான் ரைட் பண்ணணும். தென் கார்பன் டை ஆக்சைடு CO2, வாட்டர் H2O. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே வந்து ஃபோர் ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, பட் இங்கே வந்து 2 ஹைட்ரஜன்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இங்கே 4 அப்படின்னா இங்கே 2 ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா 2 2s are 4 ஹைட்ரஜன் ஆயிரும். இந்த 2 அப்படிங்கிறது ஆக்சிஜனுக்கு காமனாக இருக்கிறதுனால இந்த 2 ஆக்சிஜனாக கன்சிடர் பண்ணுறோம். 2 ப்ளஸ் இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது. 2 + 2 4 ஆக்சிஜன் ஆகிருக்கு, பட் இங்கே 2 தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதனால் இங்கே 2 போடும். ஓகே, இப்போ இங்கே 2 போட்டோம் அப்படின்னா டோட்டலாக 4 ஹைட்ரஜன். இங்கே 2, இந்த 2 வந்து ஆக்சிஜனுக்கு காமன். 2 + 2 4 ஆக்சிஜன் கிடச்சிருச்சு. இங்கே 2 2s are 4 ஆக்சிஜன். இந்த மாதிரி ரைட் பண்ணியிருக்கேன். இது வந்து CH4 + 2O2 gives CO2 + 2H2O அப்படின்னு கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். ஓகே, பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் வித் ஃபிசிக்கல் ஸ்டேட் பார்ப்போம். ஃபிசிக்கல் ஸ்டேட் அப்படிங்கிறது சாலிடாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், இல்லை கேஸாக இருக்கலாம். ஓகே, இப்போ CH4 அப்படிங்கிறது கேஸ், மீத்தேன் கேஸ், ஆக்சிஜன் கேஸ், கார்பன் டை ஆக்சைடு கேஸ், தென் வாட்டர் ஆல்சோ present as gas. ஓகே, இப்போ பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் இஸ் த சிம்பிளிஃபைட் ரெப்ரசன்டேஷன். இது வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ரைட் பண்ணியிருக்கோம் இல்லையா. சிம்பிளிஃபைட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ கெமிக்கல் ரியாக்ஷன் விச் டிஸ்கிரைப்ஸ். இதுலேருந்து நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கெமிக்கல் காம்போஷன் அதாவது கார்பன் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஹைட்ரஜன் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் கெமிக்கல் காம்போஷன். தென் ஃபிசிக்கல் ஸ்டேட்டுங்கிறது கேஸா லிக்விடா அப்படிங்கிறது. ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் த reactant at the same time products ரெண்டுமே தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ரியாக்ஷன் கண்டிஷன்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். Okay, a balanced chemical equation is a simplified representation of the chemical reaction which describes the chemical composition and physical state of the reactants and the products and total chemical reaction conditions. Classification based on the nature of rearrangement of atoms. நேச்சர் வச்சுட்டு ரீஅரேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ இதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 5 டைப்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. டோட்டலி 5 டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ் கண்டெயின் 3 classes of combination reactions. Next second one is decomposition reactions. Decomposition reaction 3 types: thermal decomposition, electrolytic decomposition, photo decomposition reactions. Thermal means we know heat energy pass பண்ணி decompose பண்ணுறோம். Then electrolytic means electricity pass பண்ணுறோம். Then photo decomposition means light pass பண்ணி decompose பண்ணுறோம். Okay, then next one single displacement reaction. Next one is single displacement reaction. Next fourth one double displacement reactions. Double displacement reactions are 2 types. One is precipitation reaction, another one is neutralization reaction. And last one is combustion reactions. Combustion reaction means oxidation reactions. All the combustion reactions are oxidation reactions. First, combination reactions or composition reactions or synthesis reactions. First ஏங்கிற ஒரு எலமெண்ட் எடுத்துருக்கோம், அதோட பிங்கிற எலமெண்ட் ரியாக்ட் ஆகுது, நம்மளுக்கு AB அப்படிங்கிற காம்பவுண்ட் கிடைச்சிருக்கு. Combination reaction is a reaction in which 2 or more reactants combine to form a compound. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஹைட்ரஜன் குளோரினோட ரியாக்ட் ஆகி ஹைட்ரஜன் குளோரைட் அப்படிங்கிற காம்பவுண்ட் கிடச்சிருக்கு. இப்போ 3 classes ஆஃப் காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ் எலமெண்ட் ப்ளஸ் எலமெண்ட் டியூஸ் காம்பவுண்ட். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா சல்ஃபர் ப்ளஸ் ஆக்சிஜன் டியூஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு. சல்ஃபர் ஒரு எலமெண்ட், ஆக்சிஜன் ஒரு எலமெண்ட், நம்மளுக்கு சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படிங்கிற காம்பவுண்ட் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு சோடியம் ஒரு எலமெண்ட், குளோரின் ஒரு எலமெண்ட். இந்த 2 எலமெண்ட்டும் ரியாக்ட் ஆகி நமக்கு சோடியம் குளோரைடுங்கிற காம்பவுண்ட் கிடச்சிருக்கு. இதில் என்ன பாசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா நான் மெட்டல் ரியாக்ட் ஆகி காம்பவுண்ட் கிடைக்கலாம், இன்னொன்று மெட்டல் நான் மெட்டல் ரியாக்ட் ஆகி காம்பவுண்ட் கிடைக்கலாம். தென் நெக்ஸ்ட் கிளாஸ் காம்பவுண்ட் ப்ளஸ் எலமெண்ட் டியூஸ் காம்பவுண்ட்.
ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம், அதோட எலமெண்ட் ரியாக்ட் ஆகுது, அகைன் ப்ராடக்ட் வந்து ஒரு காம்பவுண்டாக கிடைக்கும். PCl3 P பாஸ்பரஸ் Cl ரெண்டு எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆகிது, அது ஒரு காம்பவுண்ட். PCl3ங்கிற காம்பவுண்ட் Cl2னா குளோரின், திஸ் இஸ் ஒன் எலமெண்ட். This compound react with this element give the product compound. Compound plus element gives compound. Phosphorus trichloride reacts with chlorine give the product phosphorus pentachloride. Okay, next class compound plus compound gives compound. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா SiO2 அப்படிங்கிறது சிலிக்கன் டயாக்சைடு. சிலிக்கன் டயாக்சைடு react with calcium oxide gives the product calcium silicate. Silicon oxygen ரெண்டு எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, திஸ் இஸ் அ காம்பவுண்ட் ப்ளஸ் calcium oxygen 2 elements ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா இதுவும் காம்பவுண்ட். தென் CaSiO3 calcium silicon oxygen 3 elements ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அதனால இதுவும் காம்பவுண்ட். Compound plus compound gives compound. This is the third class. Combination reactions are exothermic in nature. அதாவது இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிறப்ப ப்ளஸ் ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். Formation of new bonds release a huge amount of energy in the form of heat. அந்த ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகிறதுனால நம்ம அதை எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் ஒன் இஸ் டீகம்போஷன் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தோன்னா ஏபிங்கிற காம்பவுண்ட் எடுத்துகிட்டு அந்த காம்பவுண்டில் இருக்க பாண்டை எனர்ஜி யூஸ் பண்ணி பிரேக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏ எலமெண்ட்டும் பி எலமெண்ட்டும் செப்பரேட்டாக கிடைக்கும். ஓகே, இந்த ரியாக்ஷன் நேம் தான் டீகம்போஷன் ரியாக்ஷன். இப்போ சிங்கிள் காம்பவுண்ட் ஸ்ப்ளிட்ஸ் இன்டு 2 or more simpler substances under suitable conditions. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இந்த ரியாக்ஷன் வந்து ஆப்போசிட் டு த காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ். காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸில் என்ன பார்த்தோன்னா சிம்பிள் சப்ஸ்டன்ஸ் ஆட் ஆகி நம்மளுக்கு காம்பவுண்ட் கிடைக்கும்னு பார்த்தோம். இங்கே டீகம்போஷன் ரியாக்ஷனில் ஒரு காம்பவுண்ட் ஸ்ப்ளிட் ஆகி 2 elements கிடைக்குது. ஓகே, இந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகிறதுக்கு நம்ம எனர்ஜி கொடுக்கணும். அந்த எனர்ஜி பேஸ் பண்ணி 3 டைப்ஸாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் தேர்மல் டீகம்போஷன் ரியாக்ஷன். தேர்மல் மீன்ஸ் ஹீட் எனர்ஜி யூஸ் பண்ணி நம்ம டீகம்போஸ் பண்ண போகிறோம். செகண்ட் ஒன் எலக்ட்ரோலிட்டிக் டீகம்போஷன் மீன்ஸ் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணி டீகம்போஷன் பண்ண போகிறோம். தென் ஃபோட்டோ டீகம்போஷன். ஃபோட்டோ மீன்ஸ் லைட் எனர்ஜி யூஸ் பண்ணி டீகம்போஷன் ரியாக்ஷன் நடக்க போகுது. ஓகே, தென் ஃபர்ஸ்ட் தேர்மல் டீகம்போஷன் ரியாக்ஷன் பார்க்குறோம். ஹியர் எக்ஸாம்பிள் மெர்க்குரி 2 ஆக்சைடு எடுத்திருக்கோம். மெர்க்குரி 2 ஆக்சைடில் ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணுறோம். ஹீட் எனர்ஜி கொடுக்குறப்ப என்னாகும், மெர்க்குரி மெட்டல் தனியாகவும் ஆக்சிஜன் தனியாகவும் ஸ்ப்ளிட் ஆகும். ஓகே, இப்போ மெர்க்குரி 2 ஆக்சைடு அப்படிங்கிறது ஒரு காம்பவுண்ட். இந்த காம்பவுண்டுக்கு ஹீட் எனர்ஜி கொடுத்தோம் அப்படின்னா மெர்க்குரி மெட்டல் ஒரு இந்த எலமெண்ட்டும் ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டும் கிடைக்கும். ஓகே, காம்பவுண்ட் டு எலமெண்ட் டீகம்போஷன் நடந்திருக்கு. தென் நெக்ஸ்ட் ஒன் the molecule is dissociated by the absorption of heat is called thermolysis. இந்த molecule heat energy absorb பண்ணிட்டு dissociate ஆகிறதுனால இந்த process name thermolysis process. Next example calcium carbonate heat energy absorb பண்ணிட்டு calcium oxide carbon dioxide அப்படிங்கிற ப்ராடக்ட்ஸை கொடுத்துருக்கு. இப்போ கால்சியம் கார்பனேட் அப்படின்னு பார்த்தோன்னா CaCO3. கால்சியம் ஒரு எலமெண்ட், கார்பன் ஆக்சிஜன் 3 elements ப்ரெசென்ட் ஆகிருக்கனால இது ஒரு காம்பவுண்ட். கால்சியம் ஆக்சைடு CaO கால்சியமும் ஆக்சிஜன் இருக்குது 2 elements ப்ரெசென்ட் ஆகிருக்கனால இதுவும் ஒரு காம்பவுண்ட் தான். தென் கார்பன் டை ஆக்சைடு கார்பன் ஆக்சிஜன் 2 elements ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இதுவும் ஒரு காம்பவுண்ட் தான். ஓகே, இப்போ காம்பவுண்ட் டு காம்பவுண்ட் டீகம்போஷன் நடந்திருக்கு. Then in thermal decomposition reaction heat is supplied to break the bonds. Such reactions in which heat is absorbed are called endothermic reactions. இப்போ கால்சியம் கார்பனேட் பார்த்தோன்னா ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிவிட்டு ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்கு. கால்சியம் ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடுங்கிற ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்கு. இந்த ஹீட் எனர்ஜி அப்சார்ப்ஷன் ஆயிருக்கு இல்லையா, இதுக்கு நேம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு பேர். அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட் எனர்ஜி இஸ் கால்ட் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் electrolytic decomposition reactions. Decomposition of sodium chloride occurs on passing electric current through its aqueous solution. Sodium chloride decomposes into metallic sodium and chlorine gas. This process is termed as electrolysis. இப்போ aqueous sodium chloride எடுத்திருக்கோம். இந்த aqueous sodium chlorideல எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணுறோம். எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணுற நம்மளுக்கு சோடியம் மெட்டலும் குளோரினும் கிடைக்கும். ஓகே, இப்போ சோடியம் குளோரைடு அப்படிங்கிறது ஒரு காம்பவுண்ட், சோடியம்ங்கிறது ஒரு எலமெண்ட், தென் குளோரின்ங்கிறது அனதர் ஒன் எலமெண்ட். காம்பவுண்ட் டு எலமெண்ட் டீகம்போஷன் நடந்திருக்கு.
by using the electrical energy. So the process is termed as electrolysis. Photo decomposition reaction. இப்போ சில்வர் புரோமைடு எடுத்துக்கோம். சில்வர் புரோமைடில் லைட் எனர்ஜி பாஸ் பண்ணுறோம். ஏஜிபிஆர் அப்படின்னா சில்வர் புரோமைட். லைட் எனர்ஜி பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஏஜி சில்வர் மெட்டல் கிடச்சிருக்கு. தென் புரோமின் கேஸ். இப்போ இந்த சில்வர் புரோமைடோட கலர் எல்லோ கலராக இருக்குது. லைட் எனர்ஜி பாஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ரியாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா சில்வர் மெட்டல் கிரே கலராகவும் தென் புரோமின் கேஸும் நமக்கு கிடச்சிருக்கு. லைட் எனர்ஜி யூஸ் பண்ணி டீகம்போசிஷன் நடக்கிறதுனால இந்த ரியாக்ஷன் நேம் ஃபோட்டோலிசிஸ். என்ன சொல்கிறோம்? ஃபோட்டோலிசிஸ். சில்வர் புரோமைட் அப்படிங்கிறது காம்பவுண்ட், தென் சில்வர் அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட், தென் புரோமின் அனதர் ஒன் எலமெண்ட். காம்பவுண்ட் டு எலமெண்ட் டீகம்போசிஷன். டைப் சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஏங்கிற எலமெண்ட் எடுத்திருக்கோம், பிசி காம்பவுண்ட் எடுத்திருக்கோம். இந்த பிசி காம்பவுண்டில் இருக்க பி எலமெண்ட்டை டிஸ்பிளேஸ் பண்ணிவிட்டு ஏசிங்கிற காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். அதாவது பி மட்டும் சிங்கிளாக டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு, அதனால் இது வந்து சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஜிங்க் ப்ளஸ் அக்வஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ரியாக்ஷன் நடக்குது. இப்போ ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆகிட்டு டிஸ்பிளேஸ் பண்ணிவிட்டு ஜிங்க் வந்து ஆக்குப்பை ஆகி நம்மளுக்கு ஜிங்க் குளோரைட் ஃபார்ம் பண்ணும், ZnCl2. இப்போ ஜிங்கோட வேலன்சி பார்த்தோன்னா 2, குளோரினோட வேலன்சி 1. இப்போ கிராஸ் ரைட் பண்ணோன்னா ஃபார்முலா ZnCl கிராஸ் போடுறப்ப 2Cl2, ZnCl2. ஜிங்க் குளோரைடு வந்து அக்வஸ், ஜிங்க் குளோரைடு ZnCl2 ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ் எமிட் ஆகும். அயன் ரியாக்ட் வித் காப்பர் சல்ஃபேட். இங்கே காப்பர் சல்ஃபேட் அப்படிங்கிறது காம்பவுண்ட். இந்த காம்பவுண்டில் இந்த எலமெண்ட் வந்து சிங்கிள் டிஸ்பிளேஸ் பண்ண போகுது. காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணிவிட்டு அயன் வந்து அயன் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் ஃபெரஸ் சல்ஃபேட் ப்ளஸ் காப்பர். சிங்கிள் டிஸ்பிளேஸ் மட்டும் நடந்திருக்கிறதுனால இது சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனில் ஹாலஜன்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். பீரியாடிக் டேபிளில் ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இந்த ஆர்டரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ லோயர் டு அப்பர் போனோம் அப்படின்னா இதோட ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இட் மீன்ஸ் ஹையர் ஆக்டிவிட்டி எதுக்கு இருக்குது அப்படின்னா ஃப்ளூரினுக்கு. ஃப்ளூரின் இஸ் மோர் ஆக்டிவ் எலமெண்ட். இப்போ சோடியம் குளோரைடு அப்படிங்கிற அக்வஸ் சொல்யூஷன் எடுத்துகிட்டு ஃப்ளூரின் ஆட் பண்ணோம் அப்படின்னா குளோரினை டிஸ்பிளேஸ் பண்ணிவிட்டு ஃப்ளூரின் அந்த பிளேஸில் ஆக்குப்பை பண்ணிடும். NaF ஃபார்ம் ஆயிரும் ப்ளஸ் Cl2 நம்மளுக்கு கிடைக்கும். தென் செகண்ட் ரியாக்ஷனில் சோடியம் ஃப்ளூரைட் எடுத்துகிட்டு அதோட குளோரின் ரியாக்டச் அப்படின்னா நமக்கு சோடியம் குளோரைட் கிடைக்காது. ரியாக்ஷன் 1 இஸ் பாசிபிள், பட் ரியாக்ஷன் 2 இஸ் நாட் பாசிபிள். ஏன் அப்படின்னா ஃப்ளூரின் வந்து மோர் ரியாக்டிவ் எலமெண்ட்டாக இருக்கிறதுனால குளோரினை ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணும். பட் இங்கே குளோரின் வந்து ஃப்ளூரினை விட லெஸ் ஆக்டிவாக இருக்க எலமெண்ட் வந்து மோர் ஆக்டிவாக இருக்க எலமெண்ட்டை வந்து டிஸ்பிளேஸ் பண்ண முடியாது. சோடியம் குளோரைட்லேருந்து குளோரின் டிஸ்பிளேஸ் ஆகி சோடியம் ஃப்ளூரைட் ஃபார்ம் ஆகுது. இது சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும் நடக்கிறதுனால இது சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பாசிபிள், செகண்ட் ரியாக்ஷன் இஸ் நாட் பாசிபிள். வை? ஃப்ளூரின் இஸ் மோர் ஆக்டிவ் தேன் குளோரின். Here chlorine is less active than fluorine, so this is not possible. Next one, double displacement reaction. Double displacement reaction la two compounds involved ஆகுது. Two compounds ions displacement நடந்து another two compounds product கொடுக்குது. When two compounds react, if their ions are interchanged, then the reaction is called double displacement reaction. The ion of one compound is replaced by the ion of the another compound. அந்த அயானில் இருக்க பியை வந்து டி டிஸ்பிளேஸ் பண்ணிவிட்டு இங்கே இடத்துல பிளேஸ் ஆகுது. இங்கே பி வந்து டியை டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு இங்கே பிளேஸ் ஆகுது. ஓகே, தென் எ கேட்டையான் கேன் பி ரீப்ளேஸ்ட் பை த அதர் கேட்டையான்ஸ். திஸ் ரியாக்ஷன் இஸ் ஆல்சோ கால்ட் மெட்டாதேசிஸ். இந்த ரியாக்ஷனுக்கு நேம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெட்டாதேசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். தெர் ஆர் டூ டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரிசிபிடேஷன் ரியாக்ஷன்ஸ் அண்ட் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ப்ரிசிபிடேஷன் ரியாக்ஷனில் ஒரு ப்ரிசிபிடேட் கம்பல்சரி இருக்கும். தென் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனில் பார்த்தோம்னா வாட்டர் மாலிகுல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரிசிபிடேஷன் ரியாக்ஷன் பார்ப்போம். ப்ரிசிபிடேஷன் ரியாக்ஷனில் அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் டூ காம்பவுண்ட்ஸ் ஆர் மிக்ஸ்டு. அதாவது அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் டூ காம்பவுண்ட்ஸ் மிக்ஸ் ஆகி அது என்ன ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா ஒரு இன்சால்யூபிள் காம்பவுண்டையும் ஒரு சால்யூபிள் காம்பவுண்டையும் ஃபார்ம் பண்ணோம். இன்சால்யூபிள் காம்பவுண்ட் நேம் வந்து ப்ரிசிபிடேட் அப்படின்னு நேம். அதனால தான் இந்த ரியாக்ஷனை ப்ரிசிபிடேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். Insoluble compound is known as precipitate, so the reaction is called precipitation reaction. lead 2 nitrate எடுத்துருக்கோம். lead 2 nitrate வந்து பொட்டாசியம் அயோடைடோட ரியாக்ட் ஆகுது. இப்போ நம்மளுக்கு lead 2 அயோடைடும்
பொட்டாசியம் நைட்ரேட்டும் கிடைக்குது. இப்போ லெட் 2 நைட்ரேட் பொட்டாசியம் அயோடைடு ரியாக்ட் ஆகி லெட் 2 அயோடைட் கிடைக்குது இல்லையா. இந்த அயோடைட் லெட் 2 அயோடைட் வந்து ப்ரிசிபிடேஷன்னா இந்த சிம்பிள் போட்டிருப்பாங்க. இந்த சிம்பிள் போட்டிருக்கிற பிளேஸ் வந்து ப்ரிசிபிடேஷன். நமக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த சிம்பிள் போட்டிருந்தா அது கேஸு, இந்த சிம்பிள் போட்டிருந்தாங்கன்னா அது ப்ரிசிபிடேஷன். Lead 2 nitrate react with potassium iodide gives the product lead 2 iodide. This is yellow precipitate and then potassium nitrate. Next one, neutralization reaction. Neutralization reactionல பார்த்தோம் அப்படின்னா ஆசிட் பேஸோட ரியாக்ட் ஆகி சால்ட் அண்ட் வாட்டர் வந்து ப்ராடக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது பேஸ் NaOH, ஆசிட் HCl aqueous HCl அப்படிங்கிறது ஆசிட், this is hydrochloric acid. Then sodium chloride is a salt. Then H2O is a water. Acid plus base gives the salt, then water. This is a neutralization reaction. Neutralization reaction நாலே நம்மளுக்கு water compulsory ஒரு ப்ராடக்டாக இருக்கும். Double displacement reaction in which the acid reacts with base to form a salt and water is called neutralization reaction. Acid plus base gives salt plus water. Nitric acid react with ammonium hydroxide gives the product ammonium nitrate and water. வாட்டர் கிடச்சிச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு அது நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு தெரியும். இப்போ அக்வஸ் நைட்ரிக் ஆசிட் எடுத்திருக்கோம். அந்த அக்வஸ் நைட்ரிக் ஆசிட் வந்து அக்வஸ் அமோனியம் ஹைட்ராக்சைடோடு ரியாக்ட் ஆகுது. ஹியர் திஸ் இஸ் பேஸ், தென் திஸ் இஸ் ஆசிட். ஆசிட் ரியாக்ட் வித் பேஸ் கிவ் த சால்ட் ammonium nitrate and water. Next one, combustion reaction. Combustion reaction is oxidation reactions. All the combustion reactions are oxidation reactions. It means one of the reactant is oxygen. Combustion reactionல ஏதாவது ஒரு reactant பார்த்தோம் அப்படின்னா compulsory oxygen present ஆயிருக்கும். Another one reactant வேறு ஏதாவது element present ஆயிருக்கலாம். A combustion reaction is one in which the reactant rapidly combines with oxygen to form one or more oxides and heat energy. One of the reactant must be oxygen. Now we consider LPG gas. LPG gas give heat and flame by its combustion reaction of its constituent gases. இப்போ LPG கேஸில் வந்து என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னா ப்ரோபேன், பியூட்டேன், ப்ரோப்ளின் இது எல்லாமே நம்மளுக்கு ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்னு தெரியும். C3H8 அதாவது ப்ரோபைன் எடுத்துக்கிறோம். ப்ரோபைன் வந்து ஆக்சிஜனோட பேர்ன்ட் ஆகிறப்ப நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் ஹீட் எனர்ஜி கொடுக்குது. எவல்யூஷன் ஆஃப் ஹீட் ரெப்ரசன்ஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எப்போவுமே ப்ராடக்ட் சைடு நம்மளுக்கு ஹீட் எனர்ஜி ஃபார்ம் ஆகிறப்ப ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுச்சுன்னா நம்ம எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோபேன் அப்படின்னா C3H8, ஆக்சிஜன், தென் கிவ்ஸ் த ப்ராடக்ட் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் ஹீட். இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் பார்ப்போம். ஹைட்ரஜன் 8 ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தோன்னா 2 ஹைட்ரஜன் தான் இருக்கும். இப்போ 4 போட்டோம் அப்படின்னா 4 2s are 8 ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. தென் கார்பன் பார்ப்போம். கார்பன் பார்த்தோன்னா 3 கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதனால் இங்கே 3 போட்டோம் அப்படின்னா 3 கார்பன் ஓகே. தென் ஆக்சிஜன் பார்த்தோன்னா 3 2s are 6, 6 + 4 ஆக்சிஜன், டோட்டலி 10 ஆக்சிஜன் இருக்குது. நமக்கு இங்கே 2 ஆக்சிஜன் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ 10 வேணும் அப்படின்னா 5 போட்டோன்னா 5 2s are 10 ஆக்சிஜன். இப்போ இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.